ஹாய், வெல்கம் டு ஆர்எஸ் கிச்சன் vlogs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. இது பசங்களுக்கு நல்லா பிடிக்கும், யாரெல்லாம் சாப்பிடலாம். இது எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் பண்ண போகிற ஸ்பானிஷ் இந்தியன் ஆம்லெட். இது நான் பொட்டாட்டோஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதே ஆனியன், இது கொரியாண்டர் லீவ்ஸ், பெப்பர், சால்ட்டு. அதுக்கப்புறமா இங்கே ஒரு பேனில் நான் ஆயில் போட்டு ஹீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா 4 eggs போட்டு வச்சுருக்கேன். இது ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ். இது ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் எப்படின்னா வீட்டில் இருந்தால் மிளகாய் எடுத்துகிட்டு மிக்சியில் அடித்தானே இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறமா சீஸ். ஸோ எப்படி செய்யலாமான்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஆயில் ஹீட் ஆச்சு. நான் இதில் ஆனியன் போட்டுட்டு ஃப்ரை பண்ணுறேன். நான் சால்ட் போடுறேன் கொஞ்சம். ஏன்னா ஆனியன் சீக்கிரமாக வேகனிக்காக நான் சால்ட் போட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேணும். ஆனியன் லைட் பிங்கிஷ் ஆச்சு. இதில் நான் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் போடுறேன். ஜிஞ்சர் கார்லிக் ஆப்ஷன், உங்களுக்கு வேணுமானா போடுங்க. ஆனியன் ஆச்சு. இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பொட்டாட்டோவும் ப்ளஸ் இது ரெண்டு போடுறேன். இதில் ரெண்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரை ஆகணும். நான் போட்டிருக்கேன். இது கவர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 5 minutes இந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். ஜஸ்ட் ஒரு 5 minutes தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். இதில் நான் பெப்பர் பவுடர் போடுறேன் கொஞ்சம் உங்களுக்கு. அதுக்கப்புறமா இந்த சில்லி ஃப்ளேக்ஸ். இது நல்லா பீட் பண்ணணும். ஸோ இங்கே இது ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கலர் ஆயிடுச்சு. இதை எடுத்துகிட்டு நான் இந்த எக் இருக்குதுல்ல, எக்கில் நான் ஆட் பண்ணுறேன். பேன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா